இப்ப மாகாண சபைன்னு கேட்டேனா ம். ஆறு சொன்ன வைக்கிறேன். ஆ. இல்ல நடக்காது. வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அனுரகுமார ஜனாதிபதி அவர்களே பாம்ப கண்டீங்களா? பாம்ப கண்டீங்களா? අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද? අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද කියලයි. வேற லெவல் தான். பாம்பு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஐயோ பயமா இருக்கு. விஜய் இப்ப நான் இன்றைக்கு பின்னேறதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல சைக்கிள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு லொக் பண்ண போறாங்களாம். அது ஒரு பிரச்சனை தெரியுமா? என்னண்டு எப்ஸ்டீனுடன் ட்ரம்பின் மனைவிக்கு தொடர்பு இல்ல. இல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. இது இல்ல இல்ல நான் இல்ல, அது வேற. நான் இல்ல. சும்மா சார் டொனால்ட் ட்ரம்ப் கோவம் வந்துருச்சுன்னா என்ன உனக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பாமே அப்படின்னு கேட்டோம். தெரியா அவர வீரம் எல்லாம் கதவுக்கு வழியில தான். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். சொன்னா சொல்ல சொல்ல கேட்க வேணும், சரியா? நாங்க ஒன்று சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. ஒன்றும் கேட்கறல. சொன்னீங்க என்ன 1000 அர்த்தம் இருக்கு, என்ன கதை? விளங்குறாங்களுக்கு விளங்கு, நீங்க போடுங்க, சொல்லுங்க நீங்க. சரி, முதல்ல நாங்க பிறந்த நாள் பாட்டோட ஆரம்பிப்போம். என்னைக்குமே நமக்கு ஒரு கண்டனா இருக்க ஒருத்தருடைய பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், முன்னாள் சனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ச பிறந்த நாள். Happy birthday to you. இன்னும் ஒரு ஆள் பிறந்த நாள் மறந்துடாங்க. இன்னும் ஒரு ஆள் பிறந்த நாள் இருக்குது. ஆமா 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 ஆமா, அதே மாதிரி தான் கொழும்பு மேயர் ராய்கிளி பல்தசார் அவர்களுடைய பிறந்த நாள். அங்கிட்ட எதிர்கட்சியில நாமல் ராஜபக்சனுடைய பிறந்த நாள். இன்னைக்கு ஒரே பிறந்த நாள் நாளா இருக்கு. உங்க வாழ்த்தையை சொல்லுங்க, அப்புறம் கோச்சிக்க மாட்டாரா? இந்த நாள் தான் பேசுறீங்க, ஏதாச்சும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்களா? பாத்தீங்களா? ஓகே, சரி டெல்சன், சரி 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 சரி, கோவிக்கிறீங்க. நான் முதல்ல கொழும்பு மாநகர மேயர் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாமல் ராஜபக்ச இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லதை செய்யுங்க. செய்த பிழைகளுக்கு பிழைகளை பாவ மன்னிப்பு கேளுங்க. நல்லதை செய்யுங்க. பொலிட்டிக்கல்ல லாங் டிராவல் பண்ணுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். என்ன இருந்தாலும் இந்த நாமல் ராஜபக்சனுடைய அப்பா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னும் மனுஷன் ஆபீஸுக்கு பக்கம் போகல. எங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள தங்களுடைய சொத்து விபரத்தெல்லாம் சத்திய கடதாசில் எழுதி கொடுத்துடணும். 10ஆம் தேதிக்கு பிறகு ஏறாது. ஆனா இதுவரை எந்த விதமான அப்டேட்டும் எனக்கு கிடைக்கல. நான் அறிஞ்சேன், ஏதோ கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறாராம், எல்லாம் தான் கொடுக்குறான்னு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிற மாதிரி அறிஞ்சு கொடுக்குறேன். நம்ம கட்டாயம் கொடுப்போம். இதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இந்த கடிதத்தை நான் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு கடிதம் போனுச்சா இல்லையாங்கிற ஒபிஷியல் அப்டேட் இல்ல. வந்தா நாங்க சொல்றோம். அப்படி இல்லாட்டி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2005 இருந்து 2015 வரைக்கும் எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு அப்படிங்கறத நாங்களும் தேடி பார்க்கத்தான் ஆவலா இருக்கும். நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்றேன். நமக்கு கிடைச்ச உள்ளக தகவல், நமக்கு கிடைக்கிற உள்ளக ரீதியான தகவல். தனது சொத்து மற்றும் ஏனைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்ட இந்த விடயம் எவ்வாறு இடம்பெறும் என்கின்ற கேள்வி எல்லோருடன் இருந்த சூழ்நிலையில் 2010 தொடக்கம் 15ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கல் விடுத்திருந்தது. அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அதற்கான சமர்ப்பிக்கிறதுக்கு நான் விரைவில் சமர்ப்பிப்பேன் என்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கு. அவருடைய கடிதம் அனுப்பலன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள ஒரு கைது செய்யலாம். அதுக்காக ஒரு கடித பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அவை ரகசியத்தன்மை போனப்படும். நம்மள்ட்ட வந்தா என்ன ரகசியம் லெவல் தானே. கடிதத்தை கொடுத்து சேவ் பண்ணிருக்காரு. நாங்க தாரோம், எந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு 10ஆம் தேதி கடிதம் போயிருக்கு. அப்ப உண்மையான அந்த சத்திய கடதாசி அவருதோட முடிஞ்சோடனே எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் தெரியுதா தம்பி? நல்லாவே தெரியுது. தெரியுதா? பூம். அன்று என்று
அதான் வித்தியாசமே. அன்று இன்று என்ன எங்கட உண்மையில எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிரியேட்டர் மாதிரி வேற லெவல். வேற லெவல். அது சரி. 540 செலவழிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா? ஆமா, விஜயராம மாவட்டத்துல இருந்த வீட்டுக்கு, அதுவும் எப்ப அறகலைய காலத்தில், வங்குரோத்து அடைஞ்ச காலத்துல, நாட்டுல டாலர் இல்ல, பிரச்சனை, எரிபொருள் இல்ல, எரிவாயு இல்ல, எதுவுமே இல்லாம மக்கள் ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இவங்க வீட்டுக்கு அடிச்சாங்க பெயிண்ட். ரோட்ல அடிச்சுக்கிறாங்க மக்கள், இவங்க வீட்டுக்கு அடிக்கிறாங்க பெயிண்ட். அப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. அதுவும் 540 மில்லியன் செலவழிச்சு 2022 2023 விஜயராம மாவட்டத்தில் இருந்த அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு அடிச்சிருக்காங்க பெயிண்ட். பாத்து அந்த பெயிண்ட் வந்து என்ன பெர்மனன்ட் அடிச்சு அப்புறம் கலெக்டர் இல்லையா? அது அப்படியே கோல்ட் இல்ல டேல்ஸ், எனக்கு உண்மையா டவுட்லாங்க. கோல்ட் மிக்ஸ் பண்ணி அடிச்சா இல்ல அது சில்வர் மிக்ஸ் பண்ணி அடிச்சா? எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அடிபட்டு இருக்குது. பளிங்கு கற்கள் போட்டிருக்காங்களா, ஏசி பெட் பண்ணிருக்காங்களா, அந்த படி உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் பலகை. அவருக்கு இல்ல அவருக்கு நீங்க நன்றி சொல்ல வேணும். அதை இப்ப நீதிமன்ற கட்டணமா தானே மாத்த போறாங்க. ஆமா 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 ஆமா, அதுக்கான வேலைகளுக்கு நடந்து ராஜபக்சேக்கு நன்றி. அப்ப அதுக்கெல்லாம் செலவு 540 மில்லியன் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து போயிருக்கு. இந்த முறை திசை காட்டி அரசு, மாலிமா அரசு, என்பிபி அரசு என்ன செஞ்சிருக்கு, 425 மில்லியன் செலவு பண்ணி புறக்கோட்டை பஸ் நிலையத்தை புனர் நிர்மாணம் பண்ணிருக்கு. அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நடந்திருக்காங்க. அதை பத்தி நாங்க விவரம் பேசுவோம். அப்ப இப்படித்தான் இந்த காலகட்டங்கள், குடும்ப ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம். அதுன்னு இப்ப சோசியல் மீடியாவுல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தை பத்தி பேசியே ஆகணும். ஐயோ, அமைச்சர் சந்திரசேகரன் என்ன வேலையை பாக்குறாரப்பா? நிறைய பேர் இந்த கமெண்ட்ல போட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, நம்ம கேட்டோம், யார் அந்த நபர் அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களும் சந்தேகத்திலாம் தெரிவிக்கிறான். அவங்கள யாருன்னு தெரியாது. அமைச்சர் சொல்ல வேணும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவர் இப்ப வேற சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறாரு. විශේෂයෙන්ම මම මන්ත්‍රීතුමාට කියන්න ඕන, දැන් අද උතුරේ ගත්තට පස්සේ මන්ත්‍රීතුමා පිළිබඳවයි ඊට පස්සේ යාගේ ගුරු වෙන සුමන්ද්‍රන්ට විරුද්ධව වැඩියෙන්ම කතා කරන්නේ මම. අන්න ඒ තරම් මත තියාගෙන බොරු චෝදනා එල්ල කරන්න එපා. හරිද? එහෙම චෝදනා තියෙනවා නම් කර්මී මන්ත්‍රීතුමනි කරුණා කරලා එක්කෝ පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන්න එක, නැත්නම් CID එකට ගිහලා පාර දෙන්න. இன்னைக்கு அவர் கரைச்சுக்கிட்டு இருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எழுப்பி இவர் என்னுடைய பேரை பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னோட அவர் கோவத்துல, யாருக்கு, சபாநாயகருக்கு. அப்ப சொல்றாரு, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சிங்கள வெல். நான் சொல்றேன் தானே, சிங்களம் உங்களுக்கு சிங்களம் நல்லா தெரியும் தானே, தயவு செய்து உட்காருங்க, அப்படி இல்லாட்டி நான் உங்களை இங்க இருந்து வெளியேற்றுவேன், வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று தான் அப்பா நேற்று தான் சொல்றார் விமல் ரட்நாயக, கெட்ட வாசனம் அல்ல ஊத்த பேச்சு பேசுறா பார்லிமெண்டால அனுப்புவேன். அதுக்கடையில ஊத்த பேச்சு ஊத்த வேலை பாக்குற ஆரம்பிடுவாங்களா? දෙන්නත්තම්මට ඔබතුමා එලියට දාන්න සිද්ධ වෙනවා. ඔබතුමා ඕකේක දෙන්න පොඩ්ඩක් ඔබතුමා මන්ත්‍රීතුමා ඔබතුමා එලියට දාන්න සිද්ධ වෙනවා. කරුණා කර මේ වාඩි වෙන්න කරු මන්ත්‍රීතුමා. ලේක් ගරු මන්ත්‍රීතුමා, දැන් ඔබතුමා මම දැන් හොඳ සිංහලෙන් කියව, මම හිතන්නේ you can understand sinhala well. Please sit down. Please sit down. அதான் சொல்றதாப்பா. அது இந்த ஊத்த பேச்சுகள் தான் இன்னைக்கும் ஒருத்தர் சாவ கச்சேரி பார்லமெண்ட் உறுப்பினர் கொஞ்சம் பேசி இருந்தாரு. அதை பத்தி நாங்க பேசுவோம் அடுத்தடுத்து. அப்ப இப்படித்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் சந்திரசேகரனோட கடுமையான தர்க்கங்கள் ஈடுபட்டாங்களே இல்லையா? அமைச்சர்ல என்ன பிரச்சனைனா, அமைச்சர் ஊழல் செய்தன்றான் அந்த பிரச்சனையா. அமைச்சர் குற்றச்சாட்டு அப்படிதான் இருந்தது இல்லையா டெல் சார்? நான் இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் என்பிபி ஊழல் என்ற ஒரு கருத்தை முன்வைக்குது. சரியா? இப்ப நிலக்கரி விடயத்துல என்பிபி தண்ட நிலப்பாட்டை முன்னெடுத்து வருது. சரியா? முன்னெடுத்து அவங்க அதுக்குரிய கிளைம் பண்ணாங்க. சந்திரசேகரன் ஊழல் என்று சொல்றாங்க. என்ன பொறுத்தவரையில என்ன சொல்லுங்க டெல் சார், நான் உங்களை லேசா கிளைம் பண்ணல, அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவு நடக்கக்குள்ள சந்திரசேகரன் போய் தன்னை முன்னிலைப்படுத்தி வடமாகாணத்துல அரசியல் செய்து கொண்டு அவர் ஊழல்ல ஈடுபடுறதுக்கு பாசிபிலிட்டி குறைவு. அதான் இப்ப இருக்க பிரச்சனை வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமா தான் இன்னைக்கு முழு நாளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அதை ஒளிப்பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இந்த நேரமோ இல்லாட்டி சரி 6 மணிக்கு நினைக்கிறேன், 6 மணி அளவுல வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கு. அப்பதான் தெரியும் இது உண்மைக்குமே அரசு தரப்புல இருந்து இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்க போறாங்க. எதிர்த்தரப்புல எப்படியுமே அவரை பதவி விட்டு விலக்குமாறு தான் எப்படி சொல்ல போறாங்க.
ரைட், எதிர்த்தரப்புல அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் பார்லிமெண்ட் வீதியில இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. எல்லாம் கத்திக்கிட்டு பொய்யன் கள்ளன் அனுரவே கோ கொரா கொரா ஓரா ஓரா கொரா கொரா. அப்படின்னு இந்த எஸ்ஜேபி ஆளுகளும் அப்படி சேர்ந்து வந்து கத்திக்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம் டெல்சன். அஹ், இந்த ஜேவிபி என்பிபி அல்லது ஜேவிபி இல்லாட்டியும் போராடுறதுக்கு ஒரு கொஞ்சம் செட்டப் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இத்தனை நாளா எந்த விதமான போராட்டமும் இல்ல. ஏன்னா இப்ப ஜேவிபி என்பிபி எதிர்த்தரப்புல இருந்தா நாங்க அடிக்கடி போராட்டங்களா பார்க்கலாம். ரைட், எல்லாம் அடி கந்துலு கேஸ் வாட்டர் கேனன் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப அதெல்லாம் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பெரியர் எல்லாம் போட்டு அந்த பெரியரை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த அரசாங்கத்துக்கு இயலாது வெளியே போ வீட்டுக்கு போடு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரே குழப்பமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட் ரோட்ல அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்துட்டாங்க. அப்ப உள்ளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர் சம்பந்தமா நிறைய எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இவர் மோசடிக்காரர், ஊழல் செஞ்சிருக்காரு, அப்பையும் செஞ்சாரு இப்பயும் செஞ்சாரு, இவர் வச்சிருக்காருங்க, இது சரியில்லை அப்படி இப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்எம் மரிக்காரெல்லாம் பிச்சு பெடல் எடுத்தாரு. அப்பையும் செய்தாருன்னா அப்ப ஆறு ஆட்சியில செய்தவர் அப்ப நினைக்கிறேன் கோட்டாபே இல்லாட்டி அதுக்கு முதல்ல ஒரு ஆட்சி காலத்துல இவர் வந்து போர சன்சாவை உர பசல சன்ஸ்தாவையில ஒரு இடத்துல அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மோசடி நடந்தது தான் ஒரு கேஸ் இருக்கு. இதுல வந்து நிலக்கரி இவர் வேணுமுனே செஞ்சதை தான் சொல்லப்படுது ஒரு மோசடி. அதுக்கு இவங்க அரசு தரப்பு என்ன சொல்லுது, குற்றம் செஞ்சிருந்தா யாரா இருந்தாலும் நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். ஆனா செய்யாத குற்றத்தை நீங்க எப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க, கணக்காய்வாளர் நாயகம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் எதிர்த்தரப்புல நிறைய விஷயங்கள் ஆதாரப்பூர்வம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல. தரப்புல இருக்க பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை சொல்றதை விட இவங்க மெயின் பாயிண்ட் எப்படின்னா இதை வந்து சரிப்படுத்துறாங்க. இப்படின்னா இன்னைக்கு அஜித் பி பெரேரா பேசுறாரு இதை பத்தி, இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு பாரிய மோசடி இந்த நிலக்கரி மோசடினா அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அங்கிட்ட மரிக்கார் என்ன சொல்றாரு, அர்ஜுன் மகேந்திரன் அர்ஜுன் எலோசியஸை விட ஊழல் செய்து விட்டு தான் இந்த அமைச்சர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப பழைய அந்த காலத்துல நடந்த பாரிய மோசடி எல்லாம் அதெல்லாம் சின்னது, இதுதான் பெருசு அப்படின்னு பேலன்ஸ் பண்றாங்க. இப்ப என்ன சொல்ற, நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன், கள்ளனுக்குள்ள ரெண்டு பிரிவு. இப்ப எந்த கள்ளன் பெரிய கள்ளன், சின்ன கள்ளன் பெரிய கள்ளன் அப்படி அதுதான் சொல்றது. இப்ப அடுத்தது இதுல இன்னும் விடயத்தை சொல்ல வேணும்னு சொன்னால், இப்ப அமைச்சர் சந்திரசேகரன் இதுல இப்ப நாங்க யாருக்கும் இதுல வந்து துதிபாட தேவையில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் போல விட்டா நாளைக்கு அவரு இதுல அவருக்கும் இதுல அவர் மீதான கடுமை. இப்ப அமைச்சர் சந்திரசேகரனை வடமாகாணத்துல ஒரு பிள்ளையா பிராண்ட் பண்றதுக்கு, அதாவது ஒரு பிள்ளையா நாள் இவர் ஒரு மோசக்காரர் என்று பிராண்ட் பண்றதுக்கு அந்த அவர் நேற்று சொன்ன சுத்துமாத்தாணி வந்து ஒரு பெரிய பொருள் அல்லது பெரிய பணச்செலவுல பெரிய சமூக வலைத்தள பிரச்சாரம் முன்னெடுக்க போறாங்க. அதுக்கு சில ஊடகங்கள் அல்லது சில பத்திரிகைகளும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கான். இவர் தொடர்பான பிழையான செய்தி ஒரு நாளும் பெறணும், இவரை பிழையா காட்டணும். சந்திரசேகரன் வடமாகாண மக்கள் வெறுக்கிற மாதிரி பண்ணணும். சமூக வலைத்தளங்கள் ஆத்தி ஈத்து எல்லாம் இவர் என்னென்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தோ அவ்வளோத்தையும் வெளிப்படுத்தணும்னு சுத்தமாத்தனி ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் பெருந்தொகை பணத்தை செலவிட்டிருக்கான். என்ன பிரச்சனை தெரியுமா, வாங்கின ஒரு கோஷ்டி தான் இதை அடிச்சு விட்டுருக்கு, இன்னொரு இடத்துல கலைச்ச இடத்துல ஆம்பிட்டு சாமா. ஏன் நீங்க சந்திரசேகரனை டார்கெட் பண்ணீங்கன்னு சொல்ல, வாங்கின சம்பளத்துக்கு வாங்கின காசுக்கு ஏதாவது வேலை செய்யத்தானே வேணும். இது சும்மா அரசியல் புரசல வைக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நீ இப்ப அமைச்சர் சொன்ன சுத்தமா தாரன்னு நமக்கும் தெரியாது, நம்ம சொல்ற சுத்தமா தாரன்னு அமைச்சருக்கும் தெரியாது. ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்து விடைய சரியா எடுத்துக்கொள்ளுது. ஆனா உண்டு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஆனா நான் இன்றைக்கு காலையில ஒரு முக்கியமான ஆளோட காய்ச்சனா, இப்ப மாகாண சபை கேட்டனா, ஆறு சொன்ன வைக்கிறேன் இல்ல நடக்காது, வாய்ப்பில்ல ராஜா, இந்த எபிசோட கேட்டதோட கனவேர் நீ கதிரையில இருந்து எழும்ப மாட்டாங்க. அப்படிதான் போல. வடமாகாணத்துல இருந்து கனவேர் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொழும்புக்கு கொண்டு வேணும். வடமாகாண சபத்துறது என்ன, நீங்க பாவம் அந்த தகவலை சொல்லிடக்கூடாது. எவ்வளவு ஆசையா எவ்வளவு மீட்டிங்ஸ் எல்லாம் அண்மை காலத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாள் போராளிகளோட எல்லாம் மீட்டிங்ஸ் நடந்துச்சு. எவ்வளவு வெளியில வந்து தலை காட்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி சொல்லி மனசை காயப்படுத்துறது சரியா? ஐயோ, நான் கதைச்சதை சொன்ன நாட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு கேக்குறீங்க. பேரை நாட்டு நடப்பட்டு வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? ட்ரம்போட வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, அங்க போயிடுவோம். ஐயோ, அங்க இப்ப எப்ஸ்டைன் திரும்ப வந்துட்டாரு.
எப்ஸ்டீன் திரும்ப வந்திருக்காரு, அதை பத்தி நாங்க டிவோர்ஸ் திரும்ப டிவோர்ஸ் சொல்லணும். இல்ல இல்ல அவ ஆத்துக்காரியை விட்டு ஓட போறான்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல, அவங்க நான் சொல்றாங்க இல்ல இல்ல எப்ஸ்டீனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. தில்ஷான் அதுக்கு முதல்ல இதை சொல்ல வந்து அது கணக்க சாமான் இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அதை முடிச்சுட்டு அங்க போ. அங்க அது மாதிரி அங்க இன்னும் ஒரு பிரச்சனை. விஜய் இப்ப நான் இன்றைக்கு பின்னேறதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல சைக்கிள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு லொக் பண்ண போறாங்களாம். அது ஒரு பிரச்சனை தெரியுமா என்னண்டு? தயவு செய்து விஜயை பத்தி சொல்லாங்க, எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. எதுல சொன்னா இந்த நாங்க ரொம்ப ஆவலா இருந்த ஒரு திரைப்படம் ஜனநாயகன் அதை நிப்பாடுங்க. படமும் வெளியே வந்துருச்சு. ஐயோ மண்ணவாரி போட்டாங்க போ. எல்லாம் ஒரு திட்டமிட்டப்பட்ட வகையில நடக்குது. நீங்க இப்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப ட்ரம்போட வீட்டுக்குள்ள போகணும், விஜய் சைக்கிள்ல போகணும், கணக்க பிரச்சனை நடக்குது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு போத இப்ப என்ன இப்ப அது இல்ல பிரச்சனை. மட்டக்களப்புல இருக்கிற ஒரு எம்பி போன் பண்ணி கேட்டாராம் அவர் ஆதரவாளர்கிட்ட, நாட்டு நடப்புல சொன்னது நாமளோ நம்மளதான் சொன்னாங்களோ. அவர் சொல்லிக்காரு இல்ல 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 வேற. அப்படியா? சனம் என்ன சொல்லுது? சனம் உங்களோட பேரை தான் சொல்லுது. சனம் புரோகிராம் பார்த்த உடனே உங்களை தான் சொல்லுது. அப்படியா? அப்ப வாரக்கிழமை அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் அவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேஸ போட்டுருவோன்னு ரெடியாக வேண்டியதா என்ன செய்ய. நேர்களே, நீங்க அதாவது கொழும்பு புதிய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்புல நீங்க நாங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்துல முழுமையா பேச முடியாது. அதை நீங்க முழுமையா பல தகவல்கள் பல விடயங்களோட நீங்க பாக்குறேன்னு சொன்னா அந்த எங்களோட டெல்சாண்ட இன்சைட்டுக்கு போங்க. இப்ப நாங்க அதை பேசுறோம்னா முழு ப்ரோக்ராம்லயே அதான் பேசுறதுக்கு நேரம் காணாது. அதை தொட்டிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஒன்றில் ரெண்டு முன்னுக்கு பின்னுக்கு வரும். அதை நீங்க போய் அதுல பாத்துக்கொள்ளுங்க. அதுல முழுமையான தகவல் இருக்கும். அது தொடர்புல இன்றைக்கு என்ன நடந்ததை நாளைக்கு நாங்க சுருக்கமா சொல்றோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற குறுகிய நேரத்துல கூட கொடுத்தோம்டா எடிட்டர்களை ரொம்ப திட்டமிட்ட சில சதி செயல்கள் நடந்திருக்கு. நான் சொன்னதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? நீங்க உங்களோட ப்ரோக்ராம்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். உங்களோட ப்ரோக்ராம் நான் வெயிட் பண்றேன். நானும் வெயிட் பண்றேன். வளமையா பாக்குறேன், வெயிட் பண்றேன். அதுல சொல்லுங்க நேர்களே, அதுல நீங்க முழுமையா பாத்துக்கொள்ளுங்க. டெல்சன், அடுத்தது உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விடயம் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கீங்க, சொல்லுங்க. திலீப் ஜெயவீரோட கதை எடுப்போம். அவர் கேட்கிறாரு, அனுரகுமார ஜனாதிபதி அவர்களே பாம்ப கண்டீங்களா? முத கோட்டாபய ராஜபக்ச காலத்துல பாம்ப விட்டதே இவங்க தான். ரைட்டா? இவங்களோட சேனல்ஸ் தான். கலனி கங்கையில இருந்து பாம்பு வந்து சொன்னிச்சான் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஓட்ட போடுன்னு. அதை நம்பித்தான் அதை பார்த்துட்டுதான் இங்கெல்லாம் போயிட்டு குத்துறாங்க குத்தோண்டு கோட்டாபயக்கு. 2 வருஷத்துல திரும்ப வேற லெவல் தான். பாம்பு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஐயோ பயமா இருக்குது. අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද? අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද කියලයි බුදුරජාණන් වහන්සේ ජීවතුන්වත් අතර ඒ භාග්‍යවතුන් වහන්සේ ජීවත්ව ඉන්න සමයේදීම විටක ඇහුවා මේකේ කතාව ඕනනම් කියවලා හොයාගන්න මට වෙලාවක් නැහැ. ආනන්ද සර්පයා දුටුහිද කියලා මට අහන්නට තියෙන්නේ අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද? අනුර ජනාධිපතිතුමනි ණය දැක්කද කියලයි මට අහන්න තියෙන්නේ. ඒ නිදාන කතාව, ඒ භාග්‍යවතුන් වහන්සේගේ නිදාන කතාව කියවලා දැනගන්න මම දන්න ඔයගොල්ලෝ දන්නේ නැහැ කියලා. දන්නවනම් කෑ ගහන්නේ නැහැ කියලා දන්නවා. இது ஒரு இத்தியாச கதையை எடுத்துக்கிட்டு, ஒரு புராண கதையை வச்சுக்கிட்டு அதுல கேட்டாராம், ஆனந்த பாம்பை பார்த்தீர்களான்னு ஒரு சுவாமி மனுஷன் கேட்கிறாராம். அப்ப அவரு கேட்டதுக்கு மாதிரி இவரு அந்த ஸ்டைல்ல கேட்கிறாராம், அனுர பாம்பை கண்டீங்களா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இவர் கேட்கிறாரா. அந்த கதையை எடுத்து தேடி படிச்சு கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு படிக்கிற டைம் உள்ள சாதுவா போறாரோ அப்படியோ தெரியாது. இவர் அப்படிதான் அடிக்கடி சாதுவாயிருவாரு. எனக்கு மரைக்கார் கேட்டது விளங்கல. இப்ப அவர் என்பிபில சேர்ந்துட்டாரா? சயித்துக்கு முடியாவிட்டாலும் எங்கள் தரத்தில் இருக்கும் அனுர ஜனாதிபதியானது மகிழ்ச்சியா? எனக்கு விளங்க. எங்கள் தரத்தில் இருக்கும். මට ජනාධිපතිතුමා ගැන යම් කනගාටුවක් තියෙනවා. එතුමා අපේ පන්තියේ මිනිහෙක්. හරිද? අපේ පන්තියේ මිනිහෙක් මේ රටේ ජනාධිපති වෙච්ච එක ගැන සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට ජනාධිපති වෙන්න බැරි නම් අපේ පන්තියේ පුද්ගලයා ජනාධිපති වෙන එක ගැන අපි සතුටුයි. හැබැයි එතුමාට අද පත් වෙලා තියෙන ඉරණම තමන්ගේ යාළුවව බේරගන්න. மரைக்கார் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நம்ம தரத்துல நம்ம கிளாஸ் சேர்ந்த ஒருத்தர்
அவர் ஜனாதிபதி ஆனது எங்களுக்கு சந்தோஷம் தான். அப்படியே ஒரு அடி சஜித் பிரேமதாசவுக்கு. சஜித் பிரேமதாச எங்க நாயக்க எங்க தலைவருக்கு ஜனாதிபதி ஆக முடியல, பரவாயில்ல, அது ஏதோ இது ஆகிருச்சு. ஆனா எங்க தரத்துல இருக்க அனுரகுமார சாணக்க ஜனாதிபதி சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு கவலை பாருங்க, ஜனாதிபதி வந்து அவருடைய நண்பர்களை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு சீப் ஆகுறாரே. குமார ஜெயக்குடியை சொல்றாரு, குமார ஜெயக்குடியை காப்பாத்துறதுக்கு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேணா ஜனாதிபதி, அது எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாத்துக்க, இன்னைக்கு வந்து மாலிமாவுல இருக்க எல்லாத்தோட மூஞ்சிலையும் நிலக்கரி பூசப்பட்டு இருக்கான். இந்த குமார ஜெயக்குடி அமைச்சு செஞ்ச வேலையால எல்லா 159 பேருடைய முகத்திலையும் நிலக்கரி பூசப்பட்டிருக்கான். அதான் சொல்லிக்கிட்டு விஜய் சொன்ன மாதிரி நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழலுக்கு வரையும் மாட்டேன்ற மாதிரி. இப்ப எஸ்ஏபியா இருக்கலாம், எஸ்எல்பிபியா இருக்கலாம், அல்லது எஸ்எல்எஃப்இயா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கிற ஆறு மற்றது இப்ப தமிழ் கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லல. இப்ப ஐடெக்கா இருக்கலாம், அல்லது டிடிஎன்ஏயா இருக்கலாம், அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்ல அப்ப டில்ஸ் அங்க இருக்கிற விலங்கு அப்ப அவங்க இருந்திருந்த அது தெரியாது இருந்தா இவங்க எல்லாரும் வந்து உங்களோட தரப்புல ஆறு ஊழல் செய்தன்றாக்களை கூட்டிட்டு வாங்க. இப்ப அனுராவிட்ட இப்ப நிலக்கரி தொடர்பான ஊழல்னா அவர் இப்ப ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாரு, ஆறுட்ட கூட பேர் இருக்குன்னு நிப்பா. என்ன டீல் சார்? யாரு பக்கம் அதிகமா இருக்காங்களோ, யார் யாரு பெரிய லெவல்ல ஊழல் மோசடி செஞ்சிருக்காங்களோ, யார் யாரு பெரிய கள்ளனோ அவங்களை நாங்க பார்ப்போம். பெரிய கள்ளன் சித்தர்கள் அப்படி. ஓகே, நாங்க இப்ப அந்த பக்கம் போவோம் வேணாம். நான் நினைச்சேன் இந்த ஆளும் பிரச்சனை அதுக்காரி நீங்க அந்த ரோபோட் சொல்லக்குள்ளையும் ஓகே அது சும்மா பண்ணுக்கான்னு நினைச்சேன். இப்பதான் விளங்குது அதெல்லாம் உண்மைண்டு. மெலானியா ராம் அவக்கும் இப்ப அவ உண்மையில மன விரக்தியில ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறா, அது வெள்ளை மாளிகையில வச்சுதான் சொன்னு சொல்லப்படுது. என்ன டீல் சார்? தலைவருக்கு இந்த ஈரான்லயும் மாட்டி வீட்டுக்குள்ளேயும் மாட்டி நினைக்கிறேன் தலைவர் நீ பிள்ளையன் ஓடக்குள்ள பாஞ்சிடுவார். முன்னுக்கு நடக்கலாம், சொல்ல முடியாது. பொய்யலை பரப்புவதை நிறுத்துங்கள். எஸ்டினுடன் எனக்கு எந்த விதமான தொடர்பும் எஸ்டின் ஆவணங்களில் எனது பெயரும் இடம்பெறவில்லை. என்னத்துக்காக அவ சொல்றா? இப்ப அவ மீது யாரும் அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னாங்களா? என்னன்னா நான் ஒரு போட்டோ பார்த்தேன். ரைட், டொனால்ட் ட்ரம்ப் இள வயதுல, மெலனி ட்ரம்பா இவங்க மனைவி பக்கத்துல, எப்ஸ்டீன் பக்கத்துல இன்னொரு பெண். இப்ப 4 பேரும் குரூப்பா எடுத்த ஒரு போட்டோ வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த பதில் வந்திருக்கு, இல்லைன்னா வராது. சும்மா என்னத்துக்கு சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க, எப்ஸ்டீனுடன் ட்ரம்பின் மனைவிக்கு தொடர்பு அப்படின்னு. இவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல, இது இனி இப்படி கதை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் இல்ல, அது வேற, நான் இல்ல. சும்மா சார் டொனால்ட் ட்ரம்ப் கோவம் வந்துருச்சுன்னா என்ன உனக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பாமே அப்படின்னு கேட்டோம் தெரியா? அதனாலதான் இப்ப இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர வீரம் எல்லாம் கதவுக்கு வழியில தான். அது சரி. இப்ப என்னன்னா பேச்சுவார்த்தை சம்பந்தம் என்ன அப்டேட்? பேச்சுவார்த்தைக்கு முடியாதுன்னு ஈரான் பக்கம் சொல்லிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா லெபனானுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால இப்ப இவங்களுக்கு கோவம் வந்துருச்சா. அதே மாதிரி பாகிஸ்தான்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கா. இந்த மீட்டிங் நடக்க வேண்டிய இடத்துல ரொம்ப பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அங்க இருந்த நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் பாதுகாப்பு மும்முரமா பலப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு இந்த வர்ற முக்கியஸ்தர்களை தான் தங்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துச்சா. என்ன நடக்குது? முக்கியமா இந்த பேச்சுவார்த்தை இருக்கா இல்லையா? அதை பத்தி அப்படின்றது இருக்கா? இந்த பேச்சுவார்த்தை இப்ப சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீங்க ஈரானுக்கு மட்டும் அடிக்கிறத நிப்பாட்டாங்க, லெபனானுக்கு சேர்த்து நிப்பாட்டுங்கன்னு ஒரு நிபந்தனையை விதிச்சுட்டு அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் வந்து விட்டது என நிம்மதி பெருமிச்சு விடுவதற்குள் அடுத்த குண்டு வந்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்புதான் போர் நிறுத்தம் என உலகம் கொண்டாடிய நிலையில் இன்று ஹர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மிக விலை உயர்ந்த MQ-4C ட்ரோன் மாயமாகி இருப்பதாக போர் நிறுத்தம் கேள்விக்குள்ளாகி இருக்குது. அது வந்து ஹர்முஸ் நீரிணை பகுதியில மாயமாயிருக்கு. வளைகுடா போர் ஒரு மாதத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட போதும் இப்போது அது பதட்டம் தொடர்கிறது. சுமார் 3 மணி நேரமாக பெர்சியன் வளைகுடா பகுதியில் உளவு பார்த்து கொண்டிருந்த குறித்த ட்ரோன் இத்தாலியில் உள்ள தனது தளத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த ட்ரோனில் இருந்து ஒரு அவசர கோடு உண்டு. அதாவது அந்த ஆபத்தான நேரங்களில் விமானங்கள் அல்லது ட்ரோன்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிற கோன் 7700 என்கின்ற அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகிறது. பிறகு ஈரான் எல்லையை நோக்கி சிறிது திருப்பம் ஏற்பட்டதாகவும் அவதானிக்கப்படுகிறது. 24 அதாவது ட்ரோன் 24ஆக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த சில நாடிகளில் அந்த ட்ரோன் மாயமாகியுள்ளது. இது கடலுக்குள் வீழ்த்தப்பட்டதா அல்லது சுட்டு வீழ்த்த இவங்கட புதினம் தாங்க முடியல. இந்த ட்ரோன் வந்து இப்ப ஒரு முக்கியமான ட்ரோன் ஒன்றை அமெரிக்கா இழந்திருக்கு. இது இப்ப
சமாதானம் பேச்சுவார்த்தை உனக்கு என்ன வேலைங்கிட்ட அதுதான் உளவு பார்க்க போறது ட்ரோன் எடுத்துக்கிட்டு சத்தம் போறதுக்கு போடாம என்ன இரு தேவை? நீ உண்ட ஏரியாவுல இது வந்து ஒரு நான் நினைக்கல டெல்சா அந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒரு உச்சத்தை சக்சஸ் அடைஞ்சு ஆகும்னு ஒரு சொல்ல வெற்றி முடியாது. எடுக்கும் என்று எதிர்பார்க்கல. இது ஒரு ஆபத்தினா முடிய போது மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் சமாதான பேச்சுவார்த்தை விடயத்தில் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்ப 2 வார போர் நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு லெபனானுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தா ஈரான் ஒத்துக்குமா? இல்ல தானே. நீ என்ன எங்க கிட்ட சமாதானம் 2 வாரம் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு நம்ம லெபனானுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க போட்டு அதை நிப்பாட்டுனா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வாரோம். அதை நிப்பாட்டு, அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கு. இதுல நியாயம் இருக்கு தானே டெல்சா? அது சரி, சும்மா போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போற செஞ்சுக்கிறது சரியா? எல்லாம் நிப்பாட்டிட்டு ஆயுதமெல்லாம் வச்சுட்டு வந்து பேசணும், பேசி ஒரு முடிவுக்கு வரும். 2 வாரத்துல எல்லாம் முடிவுன்னு பார்த்தா இது 2 வருஷத்துக்கு இழுப்பானுங்க போல. சொல்லவே இல்லை. அதனால மிக முக்கியமான ஒரு விடயத்தை இன்னும் பதிவு செய்யணும். சொல்லுவாங்க. நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு விஜய் போயிருக்கிறார். இன்றைய பிரச்சாரத்துல வந்து நீங்க இப்ப ஜனநாயகம் பற்றியும் சொல்லுங்க. ஆமா. இன்றைய பிரச்சாரத்துல வந்து வாகனத்துக்கு பின்னால மிதிவண்டியில அவர் பின்னுக்கு வந்திருக்கிறார். மக்கள் வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் போல பரவி அப்பா. கொண்டிருக்குது. இன்றைக்கு மாலை நேரத்துக்கு பிறகு மிதிவண்டிகளை எல்லாம் லொக் பண்ண சொல்லிட்டாங்க. ஏனென்றால் எங்கட இவர் சின்னவர் உதயநிதி வந்து நாளைக்கு ஓட தொடங்கிடுவார். அவர் போற இடத்துல எடு மிதிவண்டி ஆமா. முதல் நாள் இங்க நடக்காதெல்லாம் 2வது நாள் அங்க நடந்துரும். அது எப்படி எடுத்து தெரியல. சொந்தமா ஆட்சியும் செய்ய தெரியல, சொந்தமா யோசிக்கவும் தெரியல. இன்னொரு கேடு கட்ட திமுக இது விளங்கல. இது வந்து நாங்க சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க. மக்கள் ஏசத்தை நம்ம ஏசக்கூடாது. அப்பா நமக்கு எங்க ரைட்ஸ் இருக்கு? அது சரி, நாங்க சொல்லல. நாங்க இந்த Facebookல பாக்குறோம், பார்த்துட்டு வந்து இங்க சொல்றோம். அப்ப அது மாதிரி விஜயிர பிரசாரம் பண்றது வந்து ஒரு சாதாரணமான டீல் சார். விஜய் சொன்ன மாதிரி தான். எனக்கு என்ன சொல்லுங்க, கரூரை கொண்டு வந்தீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா ஜனநாயகனை கொண்டு வந்தீங்க, ஜனநாயகனுக்கு பிளாக் பண்ணீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப தேர்தல் பிரசாரத்துக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சீங்க. கடைசா ஒரு என்ன சொல்றது, உண்மையில ஒரு இப்ப டெல்சான் என்னோட நான் மோதுறேன்டா, நேருக்கு நேர் மோதவும் ரெண்டு குடும்பத்தை டெல்சான் இழுக்கிறதும் டெல்சான்ட குடும்பத்தை நான் இழுக்கிறதும் உண்மையில சொல்லுவேன் அது ஒரு மனித நாகரிகத்துக்கே அப்பாற்பட்ட ஒரு வேலை. அது கேவலமான வேலை. அது வந்து ஆறு செய்யும், இந்த திருட்டு கூட்டம் செய்யும் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த கூட்டம். இந்த சின்னவர் ராணி தான் நாம தான். அப்ப அதான் இவர் யாரு எடப்பாடியார் நேற்று ஒன்று கேட்டார், அந்த ஒரு ஷூட்டிங்ல காலை பார்த்தத சொல்லவா சின்னவரே, அது நீங்க ஒரு காலை பார்த்து நீங்க சொல்லவான்னு எடப்பாடியார். அப்படி நாகரிகம் இல்லாத பிரச்சாரமா இருக்குது. அரசியல் கதைக்காம சும்மா கொசிப் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல சீமானம் சில இடங்கள்ல விஜய் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். விஜய் மட்டும்தான் இப்ப அரசியல்ல ஒரு விதமான விமர்சனத்தோட போய் கொண்டிருக்கிறார். அதனால நாளைக்கு இப்ப சைக்கிள் ஓடும். இப்ப சீமானும் விஜயும் தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை முன்வைச்சு கொண்டிருக்கிறான். சரி. சோ அந்த நேரத்துல தான் இன்னைக்குன்னு பார்த்து ஜனநாயகன் முழு படமும் திரைப்படமுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. ரிலீஸ் ஆகாம விட்டதுதான் லீக் ஆகி இப்ப எல்லாத்தோட கையிலையும் ஒரு லிங்கும் பாஸ்வேர்டும் இருக்கு. அந்த லிங்கையும் பாஸ்வேர்டையும் வச்சு எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அனுப்பி விடுங்க ப்ளீஸ். தப்பு பண்ணக்கூடாதுன்னா இது வந்து பல பேருடைய முயற்சி. பாவம், இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் உண்மைக்குமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. இது பல பேருடைய கனவு, அது ஒரு பல பேருடைய பல உழைப்பாளர்களுடைய கனவு. இப்ப ஜனநாயகன் லீக் ஆயிட்டு இப்போ ஒரு ஏன்னு சொல்லுங்க, அந்த ஜனநாயகம் லீக் ஆயிருக்குது. இப்ப நடக்கிறதே ஒரு ஜனநாயகம் படம் தான். ஜனநாயகம் தான் இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது. சரி. ஆனா படத்துல ஒரு சில சீன்கள் இப்ப நாங்க சோசியல் மீடியாலாம் பார்த்தோம். அது ஏதோ டிவிக்கே எடுத்த மாதிரி தான் இருக்கு. பாப்போம். அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம இதே மாதிரி தான் உங்களை கொண்டு சொல்லணும். கருணாநிதி எம்ஜிஆர் வளர்த்தவர், இப்ப ஸ்டாலின் விஜய வளர்க்கிறார். கருணாநிதியிற காலத்துல எம்ஜிஆர் ஒரு படம் தடை விதிக்கப்பட்டு படமே ஓடல. ஆனா அதை தாண்டியும் மக்கள் அந்த படத்தை அந்நேரம் இப்படியான இதுகள்லாம் வசதிகள்லாம் அந்த படத்தை பிறகுதான் அவர் முதலமைச்சராக இருந்த புறம் பார்த்தவர். அது மாதிரி இப்ப விஜய்க்கும் இந்த தடை உண்மையில நல்ல விதத்துல சிந்திங்க, நல்லதை செய்யுங்க, குறுக்கு மூலையால சிந்திக்காங்க. நீங்க குறுக்குத்தனமா சிந்திங்க. நான் இப்ப நேற்று எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், எப்படி ஏடிஎம்கே துண்டு துண்டா உடைஞ்சுதோ ஸ்டாலினுக்கு பிறகு டிஎம்கேயும் ஒரு துண்டு கனிமொழியை காட்டையும், இன்னொரு துண்டு ராசா அண்ணன்ட்டையும், இன்னொரு துண்டு நம்ம ஸ்டாலின்ட்டையும், இன்னொரு துண்டு எங்க போறது இல்லாம 4 துண்டா உடையுமா. இப்படி ஒரு சூழ்நிலை வருமென்னு சொல்றாங்க. என்ன செய்யறது தெரியும் டெல்சா?
தேர்தல்கள் காலம் நெருங்குது. நாங்க நேற்று சொன்னாங்க அதிக அளவு பேசலாம்னு பேச கிடைக்கல. நாளைக்காவது முழுமையா பேசுறதுக்கு ட்ரை பண்றோம். கட்டாயம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.